மூன்றாவது வட்டமேசை மாநாடு. இந்தியாவில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக 1932ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி லண்டனில் மூன்றாவது வட்டமேசை மாநாடு தொடங்கியது. 1920களிலும் 1930களிலும் இந்தியாவில் சுயாட்சிக்கான கோரிக்கைகள் அதிகரிக்க தொடங்கின. இதையடுத்து இந்தியாவின் எதிர்கால ஆட்சி முறையை பற்றி விவாதிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எனப்படும் 3 பெரிய வட்டமேசை மாநாடுகளை லண்டனில் நடத்தியது. முதல் வட்டமேசை கூட்டம் 1930 நவம்பரிலும், இரண்டாவது வட்டமேசை கூட்டம் 1931 செப்டம்பரிலும் நடைபெற்றன. இந்த 2 வட்டமேசை மாநாடுகளின் விவாதங்கள் மற்றும் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்தியாவிற்கான எதிர்கால அரசியல் சட்ட சீர்திருத்தங்களுக்கு இறுதி வடிவம் கொடுப்பதற்காக மூன்றாவது வட்டமேசை மாநாட்டிற்கு பிரிட்டிஷ் அரசு அழைப்பு விடுத்தது. ஆனால் இரண்டாவது மாநாடு தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த மாநாட்டை முற்றிலும் புறக்கணித்தது. இருப்பினும் திட்டமிட்டபடி 1932 நவம்பர் 17ஆம் தேதி மூன்றாவது வட்டமேசை மாநாடு லண்டனில் தொடங்கியது. முதல் மற்றும் இரண்டாம் மாநாடுகளைப் போல் அல்லாமல் இந்த மாநாட்டில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே பிரதிநிதிகள் பங்கேற்றனர். காங்கிரஸ் பிரதிநிதிகள் யாரும் இதில் பங்கேற்கவில்லை. இந்த மாநாட்டில் 46 பிரதிநிதிகள் மட்டுமே பங்கேற்றனர். இதில் பெரும்பாலானோர் மன்னர் சார்ந்த பிரிட்டிஷ் ஆதரவாளர்கள், இளவரசர்கள் மற்றும் சிறுபான்மை குழுக்களின் பிரதிநிதிகளாக இருந்தனர். இந்தியாவுக்கான அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக மாநிலங்களுக்கான சுயாட்சி, மத்திய மற்றும் மாநில ஆட்சிகள் இடையிலான அதிகார பகிர்வு, சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்டவர்கள், முஸ்லிம்கள் போன்றோருக்கான பிரதிநிதித்துவம் போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டன. காங்கிரஸ் பங்கேற்காததால் கூட்டம் முக்கிய தீர்மானங்கள் எதையும் எடுக்க முடியவில்லை. இந்த மாநாட்டின் விவாதங்கள் நேரடியாக எந்த ஒரு உடன்பாட்டை நோக்கியும் செல்லவில்லை என்றாலும் அதன் அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் மிகவும் முக்கியமான ஒரு ஆவணத்திற்கு அடித்தளமாக அமைந்தன. மூன்றாவது வட்டமேசை மாநாட்டின் முடிவுகள் மற்றும் முன்மொழிவுகளின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1933ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்திய அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பான ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது. இந்த வெள்ளை அறிக்கை பின்னர் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் கூட்டு தெரிவு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலேயே 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய அரசியலமைப்பின் குறிப்பிடத்தக்க பகுதிகள் இந்த சட்டத்திலிருந்து பெறப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது வட்டமேசை மாநாடு என்பது காங்கிரசின் பங்கேற்பு இல்லாமல் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் உருவாவதற்கு வழிவகுத்த இறுதி ஆலோசனை கூட்டமாக வரலாற்றில் இடம்பெற்றது.